குடியரசு துணைத் தலைவர் பதவியிலிருந்து ஜெகதீப் தன்கர் திடீரென ராஜினாமா செய்திருப்பது தேசிய அரசியல்ல சூறாவளியை கிளப்பியிருக்கு அப்படின்னு சொல்லலாம். உடல் நலத்தை காரணமாக காட்டி அவர் ராஜினாமா செய்தாலும் அதற்கு முன்பு நடந்த நிகழ்வுகள், அதற்கு அப்புறம் நடக்கக்கூடிய நிகழ்வுகள்லாம் பல சந்தேகங்களை, எதிர்க்கட்சிகளை, பலர நோக்கர்களை எழுப்ப வைத்திருக்கிறது. சில நாட்களுக்கு முன்னாடித்தான் நான் முழு ஆட்சி காலத்தையும் முழு பதவி காலத்திலையும் நீடிப்பேன்னு சொன்னவர் அன்னைக்கு ராஜினாமா செய்கிற அன்னைக்கு நாடாளுமன்ற நிகழ்வுகளில் கலந்து கொண்டவர் திடீரென ஏன் அறிவிக்கிறார்? அதுவும் அவர் அன்னைக்கு கூட்டிய அலுவலாய்வு குழு கூட்டத்தில் அமைச்சர்கள் கலந்து கொள்ளவில்லை. அவர் ராஜினாமா செய்த பிறகு கூட ஆட்சியாளர்கள், அமைச்சர்கள் அவருக்கு பிரியாவிடையெல்லாம் கொடுக்காம இருந்தது. பிரதமர் நரேந்திர மோடியோடைய ட்வீட், அதுக்கப்புறம் எதிர்க்கட்சிகள் எழுப்பக்கூடிய கேள்விகள் அப்படின்னு இதில் நிறைய மர்ம முடிச்சுகளை காட்டுகின்றன. இதில் மர்ம முடிச்சுகள் இருக்குதா? இதில் அரசியல் பின்னணி இருக்குதா? அவருக்கும் அரசுக்கும் மோதல் வந்து அதோடைய விளைவுதானா இந்த ராஜினாமா? இல்லை அவருக்கு நிஜமாலே உடம்பு சரியில்லை அப்படிங்கிறதுக்கான காரணங்கள், அவர் ஆஞ்சியோபிளாஸ்டி எல்லாம் செஞ்சுருக்கிறாரு, அவருக்கு ஹார்ட் ப்ராப்ளம் இருக்குது, அது வந்து பூதாகரமாக்கப்படுதா அப்படிங்கிற பிரச்சனை தான் நாட்டில் பெருசாக ஓடிட்டுருக்கு. நம்ம விவாதிக்கலாம். நிகழ்ச்சியில் நம்முடைய இணையக்கூடிய விருந்தினர்கள் அரங்கத்தில் திரு எஸ் ஸ்ரீராம், அதே போல் லக்ஷ்மி ராமச்சந்திரன் அவர்கள் காங்கிரஸ் சார்பாக, இன்னும் விருந்தினர்கள் இன்னும் சற்று நேரத்தில் இணைய இருக்கிறார்கள். அவருக்கு நிஜமாலே உடம்பு சரியில்லை தானே, அதுக்கான ரெக்கார்ட்ஸை பார்த்துருக்கோம். உடம்பு சரியில்லை, ராஜினாமா செய்கிறார். இதில் இவ்வளோ கண்ணு காது மூக்கு வச்சு பார்க்கணுமா? அப்படியா? அது அவனுக்கு காலையில் வந்து அந்த ராஜ்யசபாவோட அந்த சேர் பொசிஷனில் உட்கார்ற போது அவருக்கு தெரியாதா? பிஏசி மீட்டிங் மார்னிங் அட்டன் பண்ணியிருக்கிறாரு. அதாவது 1 மணி வரைக்கும் அந்த பிஸ்னஸ் அட்வைசரி கமிட்டி மீட்டிங் இருக்கு இல்லையா, அதில் வந்து அவரும் பங்கு பெற்று அவங்க கிரண் ரிஜிஜு இருக்கிறார் இல்லையா, அமைச்சர் திரு கிரண் ரிஜிஜு மற்றும் நட்டா அவர்கள் 2 பேரோடையும் கலந்து ஆலோசிச்சிருக்கிறாரு. ஆப்போசிஷன் லீடர்ஸை மீட் பண்ணியிருக்கிறாரு. அது மட்டும் இல்லை, அவரோட ஆஃபீஸ் வந்து அவரோட அந்த வீக்குக்கான ட்ராவல் பிளானையும் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்கிறாங்க. ஜெய்ப்பூருக்கு போகிறதா இருந்தார். அப்போல்லாம் தெரியாது. அந்த 4:30 மணி வரைக்கும் 4:30 மணிக்கு வந்து இன்னொரு 2வது பிஎஸ்சி மீட்டிங்னு நினைக்கிறேன். அதான் அந்த பிஸ்னஸ் அட்வைசரி மீட்டிங். என்ன, அதாவது சபையை எப்படி வந்து சபையை வந்து நடத்த போகிறாங்க அப்படிங்கிறதுக்கு ஒரு குழு போட்டு அவங்க பேசுவாங்க இல்லையா. அந்த 2வது மீட்டிங்கில் 2 அமைச்சர்களும் கலந்து கொள்ளவில்லை. ஓகே, சரி சரி. 4:30 மணிக்கு இது நடக்குது. 9 மணிக்கு அவர் ராஜினாமா செய்யறாரு. ரிப்போர்ட் வந்திருக்கும், இல்லங்க இதுக்கு அப்புறம் தொடரக்கூடாது, நல்லது இல்ல, உடம்பு பார்த்துக்கணும். நல்ல தமாஷா தான் இருக்கு. உடம்பு சரியில்லைங்கிறது உங்களுக்கு தமாஷா இருக்கா மேடம்? இல்லைங்க, அவர் இந்த மாதிரி ஒரு காரணத்தை சொல்லிவிட்டு ராஜினாமா செய்யறது, அதை நீங்கள் சொல்கிற விதமும் ரொம்ப தமாஷா இருக்குன்னு சொல்ல வரேன். இல்லை, அவரோட ட்ராக் ரெக்கார்டை கொஞ்சம் பார்ப்போம். அவர் ஃபஸ்ட்டு வந்து வெஸ்ட் பெங்காலோட கவர்னராக இருக்கார். கவர்னர்னு சொல்கிறத விட அவர் வந்து ஒரு இந்த மத்தியில் ஆளக்கூடிய அந்த கட்சியோட ஒரு ரெப்ரசன்டேட்டிவாக தான் அங்கே நடந்துக்கிறாரு. அவர் வந்து அங்கே இருக்கிற அரசியலில் ரொம்பவும் தலையிடுறாரு. மம்தா பானர்ஜி அவர்களுக்கு எதிராகவே பேசுகிறாரு. எதிர்கட்சி தலைவர் மாதிரி தான் ஆப்ரேட் பண்ணார் அப்படின்னு சொல்லலாம். அதுக்கான ஒரு அவர் செஞ்ச அந்த வேலைக்கான ஒரு ரிவார்டாக தான் வந்து இந்த வைஸ் பிரசிடென்ட் போஸ்ட்டையே பார்க்கப்பட்டது. அப்போ வந்து அவரை நிறுத்தின போது இதே பிஜேபி அவரை பற்றி என்னெல்லாம் சொன்னாங்க, கிசான் புத்திர ஜாட் அப்படின்லாம் சொன்னாங்க. என்னென்னா, அவர் வந்து ஒரு விவசாயியோட மகன், ஒரு பெருமை மிக்க ஒரு ஜாட் வம்சத்தை சேர்ந்தவர், அப்படி இப்படின்லாம் சொல்லி அவரை நிறுத்திட்டு இன்னைக்கு அவர் ரிசைன் பண்ணுறாரு. ரிசைன் பண்ணிவிட்டு யாருமே ஒரு சவுண்ட் இல்லை. போட்டாரு. பிரதமர் என்ன சொல்லியிருக்கிறாரு, என்ன அவர் ரொம்ப அவரோட ஹெல்த்தை கூட விசாரிக்கல. அவர் என்ன சொல்லியிருக்கிறாரு, இவர் வந்து பல பொசிஷன்ஸில் இருந்திருக்கிறாரு, இவருக்கு அந்த வாய்ப்புகள் கிடைச்சிருக்கு, வைஸ் பிரசிடென்ட்டாகவும் இருந்திருக்கிறாரு, உங்கள் ஹெல்த்தை பார்த்துக்கங்க அப்படின்னு சொல்லிட்டு இதான் 2 லைன். என்ன ஒரு கோல்டாக ஒரு எதுலேயுமே வந்து அவரோட அந்த நிஜமாவே அவரோட உடல் நலம் மேல பிரதமருக்கே அக்கறை இருக்கா அப்படின்னு கூட தெரியல. சரிங்க. ஸோ
அதை தவிர அந்த அவங்க நீங்கள் பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி இருந்தார் இல்லையா ஹமீத் அன்சாரி அவர்கள் வந்து காங்கிரஸ் காலகட்டத்தில் அவர் வந்து வைஸ் பிரசிடென்ட் அப்பாயிண்ட் ஆனவர். அவருக்கே அந்த பிரிவு உபச்சாரம்லாம் இருக்கு இல்லையா, கஸ்டமரியாக அவங்களுக்கு ஃபேர்வெல்லாம் இருக்கு இல்லையா, அதெல்லாம் கொடுக்கப்பட்டது. ஆனால் இவருக்கு வந்து ஃபேர்வெல் ஸ்பீச்சுக்காகவும் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்காதான். ஒரு ஃபேர்வெல்கான ஒரு மனுஷனை எதுக்கு வச்சு ஃபேர்வெல் ஸ்பீச்னு தொந்தரவு பண்ணுவானே. ஸோ இந்த மாதிரி ஒரு சர்க்கம்ஸ்டான்சஸில் இது நடந்திருக்கிறனால நிறையா சந்தேகங்களை நிறையா ஸ்பெக்குலேஷன்ஸை எழுப்புறது நியாயம் தானே. இவர் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா வைஸ் பிரசிடென்ட் ஆன அப்புறம் என்ன மோர் லாயல் தேன் த கிங்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி தான் கவர்மெண்ட்டுக்கு நடந்துட்டுருக்காரு. நீங்கள் இவர் வந்து ஒரு ஆர்எஸ்எஸோட மவுத் பீஸாக தான் நடந்துட்டுருக்காரு. அவர் வந்து நீங்களே போகணும்னு தீர்மானம் கொடுத்துருக்கீங்க, நம்பிக்கையில்லா தீர்மானம் கொடுத்துருக்கீங்க. அவர் வைஸ் பிரசிடென்ட்டாக இருந்த போதும் கவர்மெண்ட்டுக்கு வந்து ஒரு பாலிட்டிஷியன் மாதிரி தான் நடந்துட்டுருக்காரு. அதே மாதிரி சபையில் ராஜ்யசபாலையும் அவர் வந்து ஒரு பாரபட்சமாக தான் நடந்துட்டுருக்காரு. அதனால எதிர்கட்சிகள் வந்து அவர் மேலே ஒரு இம்பீச்மெண்ட் மோஷன் கொண்டு வந்தாங்க. அப்பெல்லாம் அந்த அரசாங்கம் வந்து அவருக்கு சப்போர்ட்டாக பேசிட்டு, ஏன்னா இவங்களோட வேலையை செஞ்சுட்டு இருந்தாங்க இல்லையா, அவர் நேத்திக்கு ஒன்று செய்ய பார்த்தாரு. அது என்ன செய்ய பார்த்தாரு, அவர் வந்து அந்த எதிர்கட்சிகள் கொண்டு வந்த அந்த இம்பீச்மெண்ட் மோஷன் அகேன்ஸ்ட் அந்த ஜட்ஜ் யஷ்வந்த், அவர் பேர் என்ன, யஷ்வந்த் சின்ஹாவா யஷ்வந்த் வர்மாக்கு அகேன்ஸ்டா எதிர்கட்சிகள் ஒரு இம்பீச்மெண்ட் மோஷனை 60 பேர் சைன் பண்ணி அதில் ஒரு ஆளும் கட்சியை சேர்ந்த ஒருத்தரோட சிக்னேச்சரும் இல்லை. அதை வந்து அவர் அனுமதிச்சிட்டாரு ராஜ்யசபாவில். அதை ஏன் அனுமதிச்சார், ஏன்னா ரூல்ஸ் பிரகாரம் அவருக்கு வேற ஒரு he didn't have any other choice. அது பண்ணி தான் ஆகணும். 60 பேர் சிக்னேச்சரோட அவர்கிட்ட வந்து சப்மிட் பண்ணிட்டாங்க. ஸோ அதை அலோவ் பண்ணி தான் ஆகணும். ஸோ முதல் முறையாக ஒரு கான்ஸ்டிடியூஷனலாக அவரோட ரோல் அவர் என்ன ப்ளே பண்ணணுமோ அதை ப்ளே பண்ணணும்னு ட்ரை பண்ணியிருக்கிறாரு. அது இந்த அரசாங்கத்துக்கு பிடிக்கல. அவர் வந்து அவரோட அந்த கரியர்லேயே முதல் முறையாக அவரோட அந்த வைஸ் பிரசிடென்ட்ங்கிற ரோலில் அவர் என்ன பண்ணணுமோ அதை பார்த்தது இந்த அரசாங்கத்துக்கு பிடிக்காம ஒரே நாளில் அதே நாளில் அவரை வந்து ரிசைன் பண்ண சொல்லியிருக்கிறாங்க. இதுதான் இந்த அரசாங்கத்தோட ஜனநாயக கொள்கையோட லட்சணம். திரு ஸ்ரீராம், எதிர்கொள்றீங்களா? இது இயல்பா இருக்கா? இதில் நிறைய மர்மங்கள் இருக்குல்ல. ஹரி, என்கிட்ட நீங்கள் இந்த கான்ஸ்டியூஷன் புக்கை மறந்துட்டு வந்துட்டேன். ஏன்னா இப்போலாம் அது ரொம்ப ஃபேஷன். இந்தியா ரெட் கலரில், ஆமாம் ரெட் கலரில் இந்திய கூட்டணி. ஆனால் அவனை தூக்கி வந்துட்டு காட்டிட்டு ஜனநாயகம்லாம் பேசுவாங்க. ஃபேஷன், அது அவங்களுக்கு ஃபேஷன். அதோட ட்ரூ ஸ்பிரிட்லாம் அவங்க கிட்ட இல்லை. அது சும்மா வேணுங்கிற போது யூஸ் பண்ணிப்பாங்க. அவங்களுக்கு எங்கே வேணுமோ அங்கே யூஸ் பண்ணிப்பாங்க. நான் என்ன கேட்குறேன், இங்கே ஒரு இதே ஜெகதீப் தன்கரை நீங்களும் குறிப்பிட்ட மாதிரி அவங்க வந்து நோ கான்ஃபிடன்ஸ் மோஷன் எடுத்துன்னு வரும்போது அவங்களுக்கு ஜெகதீப் தன்கர் மேலே ஒரு புது பாசம் தான் எனக்கு ஏன்னு எனக்கு புரியல. அவங்க மேலே நோ கான்ஃபிடன்ஸ் மோஷன் எடுத்துகிட்டு வந்தது, அவர் பார்ட்டிசான்னு சொன்னது, அவர் எல்லாரையும் பர்சனலாக ரிமார்க் பண்ணுறாருன்னு சொன்னது, அவர் நிறையா வாட்டி குறுக்கிடுறாருன்னு சொன்னது, இப்படிலாம் ஒரு சொன்ன ஒரு வைஸ் பிரசிடெண்ட்டை சடனாக அவர் ஏன் போனாருன்னு தெரியல. அவருக்கான பரிசு நவீன் சாவ்லா யாருக்கான பரிசு? இந்திரா காந்தி அவர்களுக்கு பர்சனல் செக்ரட்டரியாக இருந்தவரை நீங்கள் எலெக்ஷன் கமிஷனராக போட்டிங்களே, அது என்ன பரிசா இல்லை அது என்னன்னு நம்ம சொல்ல முடியும்? நீங்கள் எவ்வளோ பரிசு எவ்வளோ பேருக்கு நீங்கள் ஆண்டு 60 வருஷ காலத்தில் கொடுத்தீங்க, அதெல்லாம் பரிசு தானே. அது நீங்கள் ஜெயில் சிங்காக இருக்கணும். உங்களுக்கு ஜெயில் சிங்கும் உங்களுக்கும் முரண் இருந்தது இல்லையா? விவி கிரிக்கும் உங்களுக்கும் முரண் இருந்தது இல்லையா? நீங்கள் வாட்டர் பாட்டில் கிடையாது. இதில் வந்து ஒரு வைஸ் பிரசிடெண்ட்டுக்கு அவருடைய ஹெல்த்தை சைட் பண்ணி அவர் ரிசைன் பண்ணார்னா பீரியட், அது அவருடைய கொஸ்டின். அவர் யாருக்கிட்டையாவது வந்து இல்லை நீங்கள் நல்லா இருக்கீங்க, இல்லை நீங்கள் நல்லா இருக்கீங்க, நம்ம யாருங்க சொல்கிறதுக்கு? அவருக்கு ஹெல்த் அவர் சைட் பண்றாரு. சர்க்கம்ஸ்டான்சஸ் பாருங்க, அவர் ஒரு நாள் படுத்துட்டு இருந்தாரு, அவர் வந்து ஆக்டிவா இல்லாம இருந்தாரு, மினிஸ்டர் வரலன்னு சொல்லலாம், நீங்க என்ன வேணா சொல்லலாம். அந்த இண்டிவிஜுவலோட ரிமார்க் என்ன, ஸ்டேட்மெண்ட் என்ன? My health does not permit me to continue this office. While it permitted until that evening. So what? Anything can happen to anybody. 3 மணி நேரத்துல மாறிடுமா? நம்ம அழகா சொல்லியா, நேத்தி பேசின மனுஷன் இன்னைக்கு இல்லன்னு நம்ம சொல்லலையா? காத்தால பேசின மனுஷன் சாயங்காலம் இல்லன்னு சொல்லலையா? சாயங்காலம் ஒரு காத்தால வந்து மீட்டிங் சாயங்காலம் அவர் சொன்னதுனால தப்பு இல்லையே. அவருடைய ஹெல்த் ரீசனை காட்டும் போது அதை நம்ம ரெஸ்பெக்ட் பண்ணணும். நீங்கள் ஸ்பெகுலேட் பண்ணுறவங்க பண்ணலாம், ஆனால் அது வந்து உள்நோக்கம் இருக்குது, அதெல்லாம் ஆப்வியஸாக ஆப்போசிஷன் நம்ம கூட சொல்லலாம். மன்மோகன் சிங் வந்து ஆட்சியில் இருந்தார், ஆனால் அதிகாரத்தில் இல்லை. சோனியா காந்தி அவர்கள் அதிகாரத்தில் இருந்தாங்க, ஆனால் ஆட்சியில் இல்லைன்னு சொல்லலாம்.
அது எல்லாரோட பார்வை அப்படி தான் நடந்தது. ஸோ இந்த கவர்மெண்ட்லேயோ இந்த வைஸ் பிரசிடென்சியோ உங்களுக்கு புது பாசம்லாம் வேண்டாங்க. நீங்கள் எப்படி நீங்கள் அந்த வைஸ் பிரசிடெண்ட்டை பார்த்தீங்களோ அப்படியே பாருங்கள். இதே ஜெயராம் ரமேஷ் என்ன பேசினாரு, இப்போ என்ன பேசுறாரு, இப்பயும் அப்படிதான் பார்க்கிறோம். ஆனா அது வந்து ஒரு ஆபீஸ், கான்ஸ்டிடியூஷனல் ஆபீஸ். அதுல இப்படி ஒரு மாற்றம் நடக்கும்போது எல்லாருக்கும் அதுல கேள்வி இருக்குல்ல. எவ்ரிபடி இஸ் a stakeholder. எக்ஸாக்ட்லி. அந்த கான்ஸ்டிடியூஷனல் பிரசிடென்ட்டுக்கு எப்படி பவர் இருக்குன்னு கேட்டவன் தானே இண்டி கூட்டணி. அவங்க தானே கேட்டாங்க. இண்டி கூட்டணியில் பிரசிடென்ட்டுக்கு இண்டி கூட்டணி என்ன சொல்லுதுங்க, கவர்னருக்கு ரைட்ஸ் இல்லை, கவர்னருக்கு பவர் இல்லை, பிரசிடென்ட்டுக்கே பில்லை ஹோல்ட் பண்றதுக்கு பவர் இல்லைன்னு சொல்ற இதே இண்டி கூட்டணி அப்போ அந்த கான்ஸ்டிடியூஷனல் ப்ரொவிஷனோ அந்த கான்ஸ்டிடியூஷன்ல கொடுத்த பவரை क्वेश्चन பண்றாங்கல்ல. அதையே இங்க இப்போ எப்படி அந்த வைஸ் பிரசிடென்ட்க்கு இவ்வளவு பெரிய மதிப்பு அது மரியாதை ஏன்ற கேள்விலாம் உங்களுக்கு ஏன் இப்போ வருது? ஏதோ நனையுதேன்னு நான் சொல்ல. அதேதான் நான் வேணுங்கிற போது நனையும். அதான் என் பாயிண்ட். டாக்டர் சுமந்த், இதுல என்ன இருக்கு? அவர் உடம்பு சரியில்லை, ரிசைன் பண்ணியிருக்கிறாரு. சரி, உடம்பு சரியில்லைங்கிறது அவருக்கு ஒரு 3 மணிக்கு தெரியல, ஆனால் 4 மணிக்கு தெரிய வந்துச்சு, 5 மணிக்கு தெரிய வந்துச்சுன்னு வைங்க. வில் நாட் கோ இன்டு தட். சட்டப்படி அவர் ரிசைன் பண்ண முடியுமா? ரிசைன் பண்ண முடியும். அதை இவங்க ஏற்றுக்க முடியுமா? ஏற்றுக்க முடியும். இது நடந்திருக்கிறது. நான் கேட்குற கேள்வி 2, 3 தான். ரைட்டா? ஒன்று, இது ஏன் வந்து அவர் இந்த பார்லிமெண்ட் செஷனுடைய ஃபஸ்ட்டு டேக்கு முன்னாடியே அவருக்கு உடல்நலம் குன்றி இருக்கிறது. சமீபத்தில் ஒரு 10 நாள் 15 நாள் முன்னாடி கூட அவர் ஒரு பிரச்சனையை சந்திச்சார். ஏதோ மயக்கம் போட்டு விட்டார் ஒரு ஃபங்க்ஷன்ல. எல்லாம் கரெக்ட். சோ ரெக்கார்ட் இருக்கு, அதுக்கு ட்ராக் ரெக்கார்ட் இருக்கு. அவருடைய ஹெல்த் ரெக்கார்ட் நான் வரேன் ட்ராக் ரெக்கார்ட் இருக்கு. நீங்க பாராளுமன்ற கூட்டத்தொடருடைய முதல் நாள்ல வந்து உட்கார்றீங்க, நடத்துறதா உத்தேசப்படுறீங்க. 23ஆம் தேதி நீங்க ராஜஸ்தான் போற நிகழ்ச்சிக்கு கூட அபிஷியலா அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிடுறீங்க. ரைட்டா? இப்போ ஒரு வேளை பாராளுமன்றத்திலேயே வந்து நடத்தும் போது திடீர்னு மயக்கம் போட்டு விழுந்துட்டாரு, ஆர் கொலாப்ஸ் ஆயிட்டாரு அப்படின்னா அது வேறு விஷயம். அன்று பாராளுமன்றத்தில் பார்த்தவர்கள் யாருக்குமே வந்து இவர் ரொம்ப சீரியஸா சிக்கா இருக்காருங்கிற மாதிரி எந்த விதமான அறிகுறி இல்லை. பாராளுமன்றத்தில் உட்கார்ந்து கூட்டத்தை நடத்தும் போது கூட அவர் எதையும் தெரிவிக்கவில்லை. நாளான்னைக்கு அவர் எங்க போறாருங்கிற அனௌன்ஸ்மெண்ட்டும் பண்ணியாச்சு. இன்று ராஜினாமா செய்யக்கூடிய ராஜினாமா செய்ய முடிவெடுத்திருக்க ஒரு நபர் வார வாரம் அவர் ஷெட்யூல் என்ன, துணை ஜனாதிபதியா என்று அறிவிக்க வேண்டிய கட்டாயம் என்ன? டாக்டர், கேமராக்கு தெரியாம நம்ம எல்லாம் பார்க்காம அவருக்கு ஒரு ஹெல்த் காம்ப்ளிகேஷன் வந்திருக்கலாம்ல, நீங்க மருத்துவம் கூட. சரி, நான் அதே ரூல் பண்ணோம். ரெண்டாவது விஷயம் வரேன். இவர் வந்து பாஜகவுக்கு பாரபட்சமாக நடந்து கொண்டிருக்கிறார், ஆளுங்கட்சிக்கு ஆதரவாக செயல்பட்டு கொண்டிருக்கிறார் அப்படிங்கறது அவருடைய மிகப்பெரிய குற்றச்சாட்டு. கரெக்டா? அதுதான் குற்றச்சாட்டு. மேற்கு வங்காளத்தில் ஆளுநராக இருக்கும் போதும் சரி, இங்க மத்தியில துணை ஜனாதிபதியா இருக்கும் போதும் அதுதான் அவர் மீது குற்றச்சாட்டு. சரி, ஏதோ ஒண்ணு அவர் ஹெல்த் ரீசன்ல விலகுறாரு. நீங்க பிரதமர், நீங்க என்ன பண்ணுவீங்க? இவ்வளவு அற்புதமாக செயல்பட்ட திரு ஜெகதீப் தங்கர் அவர்கள் உடல்நலம் குன்றிய காரணமுக்காக அவர் ராஜினாமா செய்கிறார். மேற்கு வங்க ஆளுநராக இருந்தாலும் சரி, துணை ஜனாதிபதியாக இருந்தாலும் சரி, இவர் சிறப்பாக செயல்பட்டு நாட்டுக்கும் அரசியல் சாசன சட்டத்துக்கும் பெருமையெல்லாம் சேர்க்கல அவர், அது வேற விஷயம். பட் பெருமை சேர்த்தார். இதுதானே உங்க பார்ட்டிக்கு மெசேஜ். ஜெகதீப் தங்கர் அவர்களுக்கு பல பதவிகள் கிடைத்தன, அவர் ஆரோக்கியமாக இருக்கட்டும். இது என்ன மெசேஜ்? இது பல பதவிகள் கிடைக்கிறது பிரதமர் சொல்லிதான் நமக்கு தெரியணுமா? பதவி கிடைச்சிச்சுங்கிறது ரெக்கார்ட்ல இருக்குது இல்ல? சோ கிளியர்லி இப்ப யாரு வக்காலத்து வாங்குறாங்கன்னா, இப்போ அவங்க லட்சுமியுடைய பார்ட்டியில ஜெயராம் ரமேஷ் ஒரு கருத்து போடுறாரு, அதுதாங்க டாப். நிஜமா சொல்றேன். என்னது? இவர் ஜெகதீப் தங்கர் ஆளும் கட்சிக்கும் எதிர்கட்சிகளுக்கும் சமமாக நேரம் ஒதுக்கி பாரபட்சம் இல்லாமல் நடத்தினாராம். அப்ப எதுக்குங்க நீங்க அவர் இம்பீச் பண்ணணும்னு கொண்டு வந்தீங்க 6 மாசம் முன்னாடி? இல்லைங்க, அதெல்லாம் அவர் அந்த மாதிரி சொல்லவே இல்லை. நீங்க அந்த ஃபுல்லா இதை படிச்சு பாருங்க. அதுல வேற எதிரியுமே நையாண்டியோ நக்கலோ இல்ல. அதுல ஃபுல்லா என்ன போட்டிருக்காரு? இல்ல ஒரு நிமிஷம் இருங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், அவர் ராஜினாமா செய்ததன் காரணம் என்ன என்பது நாட்டுக்கு விளக்கப்பட வேண்டும். ஏன்னா இப்ப ஒரு உதாரணத்துக்கு இவர் ஒரு பிஜேபி லீடர், பாரதிய ஜனதா கட்சி தலைவர்னு வச்சுக்கோங்க. அதான் கட்சியினுடைய உட்கட்சி விவகாரம்.
அவங்க வந்து மக்கள்கிட்ட அவர் எதனால விலகினாரு, ஹெல்த் ரீசனா இல்ல வேற ஏதாவது ரீசனாங்கிற சொல்ல வேண்டிய ஒரு கட்டாயம் இல்லை. பட் இது வந்து ஒரு கான்ஸ்டிடியூஷனல் போஸ்ட். கான்ஸ்டிடியூஷனல் போஸ்ட்ல இருந்து எனக்கு அது கூட எனக்கு கவலை கிடையாதுங்க. அவர் ராஜினாமா பண்ணிட்டாரு. நீங்க அதுக்கப்புறம் ஒரு ஒரு ஃபேர்வெல் பார்ட்டி, ஏன்னா ஹெல்த் கிரவுண்ட்ஸ்ல தானே போறாரு. அதான் சார், உடம்பு சரியாத மனுஷனா ஃபேர்வெல் பார்ட்டின்னு எதுக்கு தொந்தரவு பண்ணும்? நிறைய பேர் பேசுவாங்க. அங்கதானே ஹாஸ்பிடல் அட்மிட் ஆயிருக்காருன்னா கரெக்ட். நீங்க சொல்றது எப்படிங்க ஃபேர்வெல் பார்ட்டி? என்னங்க ஹாஸ்பிடல் அட்மிட் ஆயிருக்காரு மனுஷன், அங்கேயே உட்காந்துட்டாரு, ரைட்டா? ஸோ ஒரு ஃபேர்வெல் அது எல்லாம் வேணாங்க. நான் கேட்குற கேள்வி என்ன ஒண்ணுதான். இவர் வந்து ஒரு சுப்ரீம் கோர்ட் லாயர், சீனியர் லாயர் அண்ட் சுப்ரீம் கோர்ட். இவர் வந்து உங்களுக்கு ஃபோன் பண்ணி, ஏங்க இன்னும் 1 ஹவர்ல ராஜினாமா கடிதம் எனக்கு வரணும் அப்படின்னு ஒரு வேளை யாராவது மிரட்டினாங்கன்னா இவர் அதற்கு ஏன் பணிய வேண்டும்? என்ன பண்ண முடியும்? இம்பீச் பண்ணுங்க. இம்பீச் பண்ணா கவர்மெண்ட்டுக்கு தான் அது எம்பாரஸ்மெண்ட். ஏன்னா உங்க ஆளு அவரு. சோ என்ன காரணத்திற்காக? அதுதான் எனக்கு இன்னும் புரியாத புதிராக இருக்கிறது. இப்போ ஏதோ ஒரு சின்ன கிராமத்திலிருந்து வந்தாரு, படிக்காத ஆளு, பயமுறுத்திட்டாங்க, அந்த மாதிரி இல்லைங்க. அவரு சுப்ரீம் கோர்ட் சீனியர் அட்வொகேட்டுங்க. அவர் போய் மிரட்டி 5 நிமிஷத்துல ரிசைன் பண்ண வச்சாங்கன்னா, ஒருவேளை இருங்க ஒரு நிமிஷம், ரிசைன் பண்ண வச்சாங்க அப்படின்னாக்க ஏதோ ஒரு மிகப்பெரிய காரணம் இருக்கும். அவர்களுக்கு இவரை பற்றி ஏதோ எவிடன்ஸ் இருக்கலாம், தெரியாது. பட் இவர் ஏதோ ஒரு காரணத்தினால் பயந்து ராஜினாமா செய்திருக்கிறார் அப்படிங்கிறது தான் இம்ப்ரெஷன். ஏன்னா இன்னைக்கு வந்து அவருக்கு வக்காலத்து வாங்குறது எல்லாம் எதிர்கட்சி தலைவர்கள். பிஜேபியிலிருந்து ஒருத்தர் வந்து 4 வார்த்தைகள், இன்னைக்கு பிஜேபி ஜேர்னலிஸ்ட் ஃபுல்லா போடுற ட்வீட் எல்லாம் பாருங்க, போஸ்ட் எல்லாம் பாருங்க. இவர் வந்து அவருடைய நேர்மையை கேள்வி கேட்கிறார்கள், அவருடைய அரசியல் இதை வந்து நோக்கங்களை கேள்வி எல்லாம் கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த யூசுவல் பிஜேபி ஜேர்னலிஸ்ட் குரூப் இருக்குல்ல, எல்லாரும் போட ஆரம்பிச்சிட்டாங்க. கோட் அண்ட் கோட் சோர்சஸ் டெல் அஸ் அப்படின்னு வச்சு போட ஆரம்பிச்சிட்டாங்க. அதுல இருந்தே தெரியுது, அந்த ஒரு விஷயத்திலிருந்தே இவர் ஏதோ ஒரு காரணத்திற்காக அடுத்த 2 மணி நேரத்தில் நீங்க ராஜினாமா கடிதம் கொடுக்குறீங்க அப்படின்னு சொல்லப்பட்டிருக்குது. அதை பார்த்து ஏதோ ஒன்று வெளியே வரக்கூடாது, வந்து விடுமோ அப்படிங்கிற கவலையில அவர் ராஜினாமா பண்ணி. ஓகே, இதுதான். ஆனா இது நாட்டு என்ன நடந்ததுங்கிறது நாட்டுக்கு தெரிய வேண்டியது மிகவும் அவசியம். ஓகே, இதுல மர்மங்கள் இருக்குங்கிறாரு திரு ஸ்ரீராம் சேஷாத்ரி. ஜெகதீப் தன்கருடைய அருமை பெருமைகள்லாம் நம்ம நாட்டு மக்களுக்கு இப்ப விளக்குவார். அனைவருக்கும் வணக்கம். நான் யாருடைய அருமை பெருமையை விளக்க போறது இல்லைங்க. சரி, நான் சொல்ல போறது ஒரு 2-3 பாயிண்ட் தான். ஒண்ணு, நம்ம லட்சுமி ராமச்சந்திரன் அவர்கள் வந்து 2 விஷயம் சொன்னாங்க. 60 பேர் சேர்ந்து வந்து இந்த மாதிரி ஒரு இது கொடுத்தாங்க, அந்த ஜஸ்டிஸ் இவங்களுக்கு வர்மாவுக்கு, யஷ்வந்த் வர்மா. ஆனா அவங்க பாவம் யஷ்வந்த் சின்ஹான்னு சொல்லிட்டு அவங்களுடைய பிரசிடென்ட் கேண்டிடேட் ஞாபகமாவே சொல்லிட்டாங்க. அது ஒரு இதுதான். இருந்தாலும் அவங்க வந்து அந்த யஷ்வந்த் வர்மா அவங்களுடைய இதுக்கு வந்து ரெசிக்னேஷனுக்காக இம்பீச்மெண்ட் மோஷன் கொடுத்தாங்கன்ட்டு. நம்பர் 1, யஷ்வந்த் சின்ஹா தேசிய ஜனநாயக கூட்டணியில மந்திரியா இருந்தாருங்க கடைசி. அதுக்கப்புறமா எங்க வந்து சேர்ந்தாருன்றதுதான். அதனாலதான் அவங்களுக்கு வந்து ரொம்ப பாசமான அவர் மேலேயே வந்து சொல்றாங்க. ஹரிஹரன் சொன்னாரு சின்ஹாங்கிறது. நீங்க சின்ஹானீங்க, நான் தேஷ்முக்னு. ஆமா, அவர் ஹரிஹரன் தேஷ்முக் சொன்னாரு. சும்மா ஒரு இதுக்காக ஒரு pun intended, nothing to find fault, or pun intended. So the question is, ஹரி, இங்க இந்த மாதிரி ஒரு இம்பீச்மெண்ட் மோஷனுக்கு ராஜ்யசபாவில் 10% மேல உள்ள ஒரு எம்பிக்கள் கொடுக்கும் பட்சத்தில் அவர் நான் அக்செப்ட் பண்ண மாட்டேன்னு சொல்லக்கூடிய அதிகாரம் உங்களுக்கு அந்த ஸ்பீக்கருக்கோ அல்லது இப்ப ராஜ்யசபாவுடைய சேர்மனாக இருக்கக்கூடிய வைஸ் பிரசிடென்ட்டுக்கு கிடையாது. அதனால உடனே பிஜேபி தலைமை அதனால அவர் மேல கோவப்பட்டுட்டாங்கன்னு அப்படின்னு இவங்க சொல்றாங்க. அதே மாதிரி சுமந்த் அவர்களும் சொன்னதுதான், அவரை வந்து மிரட்டி உடனே வாங்க வச்சிட்டாங்கன்னா, அவ்வளவு இஸ் a tall leader and moreover வந்து seasoned politician. He has taken Mamata Banerjee by bull by the horns. அந்த மாதிரியான ஒரு ஸ்டேட்ல வந்து அவர் வந்து கவர்னரா இருந்திருக்காங்க. எவ்வளவு மம்தா பானர்ஜியும் வந்து லேசப்பட்டால் நிறைய குடைச்சல் கொடுத்திருக்காங்க அவருக்கு. அந்த மாதிரிலாம் இருந்த போதெல்லாம் he had handled it. அதனால வந்து அவர் வந்து பிஜேபி தலைவர்களை பார்த்து பயந்து கீந்தலா இருக்க முடியாது. So there is something
that doesn't meet the eye. அது கண்டிப்பா ஒத்துக்கொள்ள வேண்டும். ஏன்னா மிரட்டி வாங்கப்பட்டிருக்கும் என்று ஒரு சொல்லக்கூடிய ஒரு ஐயப்பாடு. ஹெல்த் ரீசன்ஸ் அப்படிங்கறத நீங்களும் ஏக்கல சார். ஹெல்த் ஒரு பிஞ்ச் ஆஃப் சால்ட்டோட தான் பார்க்கணும். ஹெல்த் அதான் சொல்றேனே, ஒரு பெனிஃபிட் ஆஃப் டவுட் அவர் கொடுக்கலாமே தவிர ஒரு வைஸ் பிரசிடென்டா இருந்து ஹெல்த் ஸ்பாயில் ஆச்சுன்னா இன்னும் கொஞ்சம் பெட்டர் ட்ரீட்மெண்ட் கிடைக்கும். அதனால அதுக்காக அவர் வந்து ரிசைன் பண்ண வேண்டும் என்பதுல ஒரு அர்த்தம் இல்லை. ஆனா ஒரு ஹிஸ்டரி இருக்கு. மார்ச் 2025 மார்ச் 9 அவர் வந்து எய்ம்ஸ்ல அட்மிட் பண்ணப்படுகிறார். அவருக்கு வந்து ஆஞ்சியோபிளாஸ்டி செய்யப்படுகிறது. அதுக்கப்புறம் டிஸ்சார்ஜ் ஆகிறார். அதே மாதிரி பாத்தீங்கன்னா ஜூன் 2025 நைனிடால்ல குமான் யூனிவர்சிட்டியில அவர் வந்து அந்த கோல்டன் ஜூப்ளி செலிப்ரேஷன்ல பேசும்போது அவர் வந்து ஒரு ஹி ஃபெயின்ட்ஸ் அந்த ஒரு இதும்போது. அதே மாதிரி ஜூலை 22 கேரளால ஒரு ஃபங்க்ஷன்ல வந்து அதே மாதிரி வந்து ஒரு வித் சப்போர்ட் அவங்களுடைய ஒய்ஃப் பிடிச்சிக்கிட்டு அது மாதிரிதான் அவரால் நடக்க வேண்டிய நிர்பந்தம் ஏற்பட்டது. கடைசியா ஜூலை 17 டெல்லியில நடந்த இந்த இதுல வந்து ஒரு இது எல்ஜிஸ்னுடைய ஈவெண்ட், டெல்லி எல்ஜினுடைய ஈவெண்ட்ல வந்து அவர் வந்து he was feeling unwell. ஸோ அதனால ஒரு இந்த லாஸ்ட் 2-3 மாசத்துக்குள்ளேயே அவருக்கு ஒரு டிஸ்கம்ஃபர்ட் இன் ஹிஸ் ஹெல்த் நிறைய இருந்திருக்கு. அண்ட் தென் இமிடியேட் சடன் இது வந்திருக்கலாம். அதனால வச்சுக்கோங்க. ஆனா ஒரு வைஸ் பிரசிடென்ட் ஒரு ஹெல்த் ரீசன்னால பாஜக இவ்வளவு நாள் கொண்டாடிய ஒரு வைஸ் இல்லை என்பது என்னுடைய பார்வை சார். ஓகே, ஹெல்த் ரீசன்னால ரிசைன் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை என்பது என்னுடைய பார்வை. ஏன்னா அவர் வந்து அப்படி அவருடைய ஹெல்த் அவர் அளவே பண்ணலைன்னா unless otherwise he goes into critical care போயிருந்து அந்த மாதிரி ஒரு இருந்துட்டு வந்திருந்தாருன்னா ஐ கேன் அண்டர்ஸ்டாண்ட். ஓகே, வேற என்ன காரணமா இருக்க முடியும்னு நீங்க யோசிக்கிறீங்க சார்? வேற என்ன காரணமா இருக்க முடியும்னா there is a lot of pressure on him. அவர் வந்து ஜுடிஷியல் ரிஃபார்ம்ஸ் எடுத்துட்டு வரணும்னு பார்த்தாங்க. so judiciary is against him. opposition in அவர் ரிசைக்னேஷன் பண்றதுக்கு முன்னாடி நிமிஷம் வரைக்கும் அவரை வந்து ஒரு எதிரியாகவும் ஒரு வில்லனாகவும் தான் பார்த்தாங்க. த மொமெண்ட் அவர் ரெசிக்னேஷன் கொடுத்தவனே அவர் ரொம்ப நல்லவர் ஆயிட்டாரு. அது வரைக்கும் வந்து பண்ணிட்டு இருந்தாங்க. ரூலிங் பார்ட்டில இருந்து அவருக்கு மேஜரா ஒரு சப்போர்ட் கிடைச்சிருக்கக்கூடிய வாய்ப்புகளும் மிக கம்மியாக தான் இருந்துட்டு இருந்திருக்கு. ஏன்னா அவருடைய ஆக்ஷன்ஸை பொறுத்த வரைக்கும் அவர் வந்து ஃபார் த கவர்மெண்ட் ஃபார் ஹிஸ் ரோல் தான் பண்ணிட்டு இருந்திருக்காரு. நிறைய இடத்துல ஹி இஸ் அவுட் ஆஃப் டர்ன் நிறைய பேசியிருக்காரு. ஆனா அவர் பேசின எதுவுமே கான்ட்ரவர்சி ஆச்சே தவிர அவர் பேசி எதுவுமே வந்து தவறான விஷயங்கள் கிடையாது. இதே இந்த ஜஸ்டிஸ் வர்மா அவர்களுடைய வீட்டில் கண்டுபிடிக்கப்பட்டதை பத்தி அவர் பேசின விளக்கங்கள் பாத்தீங்கன்னா 7 நாளுக்கு அப்புறம் தான் வெளியில வருது. அவர் எப்படி ஒரு எஃப்ஐஆர் கூட ஃபைல் பண்ண முடியாது, எக்ஸப்ட் த கான்ஸ்டிடியூஷனல் அத்தாரிட்டி ஆஃப் பிரசிடென்ட் அண்ட் கவர்னர், மீது எல்லார் மேலேயும் கேஸ் போட வேண்டிய இது இருக்க வேண்டிய ஒரு கட்டாயம் இருக்கு. அப்பதான் ஒரு கிரிமினல் இன்வெஸ்டிகேஷன் நடத்த முடியும். எப்படி ஒரு ஜுடிஷியரின்றதுனால ஒரு பிரிவிலேஜ் எப்படி கொடுக்கலாம்? இதெல்லாம் வந்து ரொம்ப பெரிய விஷயங்கள் அவர் பேசியிருக்காரு. அவர் இல்ல, அவர் வந்து அசர்ட்டிவா இருக்கிறாருங்கிறது வந்து அரசை சீண்டி இருக்கோ, கோபப்படுத்தியிருக்கோம் சார். சீண்டி இருந்தால் கூட அவர் ரிசைன் பண்ணிருக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா வச்சுங்க, ஜக்தீப் தங்கர் போல ஒரு மனிதர் வந்து ஒரு கட்டாயத்தின் பேர்ல நீங்க ரிசைன் பண்ணுங்கன்னு இப்போ ஒரு பிரதிபா பாட்டில வந்து ரிசைன் பண்ணுங்கன்னா ரிசைன் பண்ணிட்டு போயிருப்பாங்க. ஏன்னா அவங்க வந்து மோரார்லஸ் அப்படிப்பட்ட ஒரு இவங்களா தான் இருந்திருக்காங்க. ஆனா இவர் வந்து அந்த மாதிரியான செல்ஃப் மேட் பர்சனா, அவரும் பெரிய தலைவரா இருந்தவர். அவர் வந்து தேவையே இல்லை. இன்ஃபேக்ட் அவர் இன்னும் ஃபோர்ஸ் பண்ணியிருந்தாங்கன்னா அவர் இன்னும் கொஞ்சம் அக்ரெசிவா தான் இருந்திருப்பார். அப்போ there is something ஒரு திரைமறைவுக்கு பின் நடந்திருக்க வாய்ப்புகள் இருக்கு என்பதில் நான் அதை வந்து மறுக்கல. அது என்னன்னு தெரியாது. அது என்னன்னு தெரியாத வரைக்கும் நமக்கெல்லாம் ஃபீல்ட் டே, ஜேர்னலிஸ்ட் ஆகட்டும், என்னை போன்ற அரசியல் விமர்சகர்களாகட்டும், இதெல்லாம் ஒரு ஃபீல்ட் டே, ஒரு ஸ்பெகுலேஷன். அதுதான் நடந்திருக்கும், இதுதான் நடந்திருக்கும். லட்சுமி ராமச்சந்திரன் போன்ற எதிர்கட்சி உறுப்பினர்களுக்கு இது வந்து வெறும் வாயை மென்னுட்டு இருக்கிறதுல ஒரு அவலை கொடுத்து நல்லா மெல்லறதுக்கு கொடுத்தா மாதிரி ஆச்சு. அவர் ரொம்ப நல்லவருங்க, வல்லவருங்க அப்படின்னு சொல்லிட்டு அவரை பத்தி ஒரு பெரிய விஷயங்கள்லாம் பேசி அவரை வந்து குளோரிஃபை பண்ணிட்டு இருக்காங்க. நாளைக்கே வந்து அவர் வேற ஏதாவது காங்கிரஸை பத்தி சொன்னாருன்னா உடனே they will start abusing him also. அதனால ஒன்றும் இது கிடையாது. ஸோ டெஃபினட்டா ஹெல்த் ரீசன்ஸ் அலோன் இஸ் நாட் த ரீசன்றதுல எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்கு. அது என்ன வேற ஏதாவது இருக்கும்ன்றதெல்லாம் ஸ்பெகுலேட்டிவ் தானே தவிர, அன்டில் அதர்வைஸ் அவர் என்னைக்காவது ஒரு நாள் வெளியில வந்து எழுதும் பட்சத்திலோ, அவர் வந்து தன்னுடைய மனம் திறக்கும் பட்சத்திலோ, அது வரைக்கும் இட் வில் பி a very speculative event. டாக்டர் சுமந்தோ எழுப்பினாரு, திரு ஸ்ரீராம் எழுப்பினார். திடீர்னு இன்னைக்கு அவர் மேல உங்களுக்கு பெரிய கரிசனம், சமமா வாய்ப்பு கொடுக்குறாருலாம் திரு ஜெயராம் ரமேஷோட கோட் எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணுவீங்க? இல்ல, எங்களுக்கு வந்து அந்த தனிநபர் மேல எந்த கரிசனமும் இல்லை, ஸ்பெஷலாக எந்த கரிசனமும் இல்லை.
ஆனால் அவர் ஹோல்டு பண்ணியிருக்கிற அந்த பொசிஷன் வந்து அது ஒரு கான்ஸ்டிடியூஷனல் பொசிஷன். இப்போ பிரதமர் அவரோட கேபினெட்லேருந்து ஒரு மினிஸ்டரை அமைச்சரை ராஜினாமா பண்ண சொல்கிறாருன்னா அது அவரோட ப்ரெரோகேட்டிவ். அமைச்சர் ராஜினாமா அது வந்து ஒரு பொலிட்டிக்கல் பொசிஷன் தான். அவர் ராஜினாமா பண்ணணும்னு சொன்னால் அவங்க ராஜினாமா பண்ணிட்டு போகிறாங்க. அது வந்து அதை பற்றியும் டாக்ஸ் இருக்கும். ஆனால் இவர் ஹோல்ட் பண்ணுறது அதுக்கு மேலே ஒரு பதவி. அது வந்து பிரதமர் சொல்லியெல்லாம் ராஜினாமா பண்ணக்கூடிய. இன்ஃபேக்ட் ஹிஸ்டாரிக்கலி எந்த ஒரு வைஸ் பிரசிடெண்ட்டும் அவங்களோட டென்யூரை முடிக்காத ரிசைன் பண்ணதா ஒரு சரித்திரமே கிடையாது. ரிசைன் பண்ணியிருக்கிறாங்கன்னா அது அவங்க வந்து பிரசிடெண்ட் எலெக்ஷனில் நிற்பாங்களா இருக்கும், அதுக்காக அவங்களோட அந்த வைஸ் பிரசிடெண்ட் பதவியை ராஜினாமா பண்ணியிருப்பாங்களா இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஒரு கான்ஸ்டிடியூஷன் பதவியில் இருக்கிறவர் ஒரு திடுதிடுப்புன்னு ஒருத்தர் வந்து ஒரு நாளைக்கு, அதுவும் செஷன் வந்து நடந்துட்டு இருக்கிற போது மான்சூன் செஷனோட ஃபர்ஸ்ட் டே இன்னைக்கே அவர் ரிசைன் பண்ணுறாருன்னா அந்த கேள்விகள் நிச்சயமாக எழுப்புவாங்க. மக்கள் எழுப்புறாங்க, பத்திரிகையாளர்கள் நீங்கள் எழுப்புறீங்க, அவங்க கட்சிக்கு ரொம்ப சப்போர்ட்டிவாக இருக்கிற பத்திரிகையாளர்களே எழுப்புறாங்க. அதே மாதிரி ஆப்போசிஷனும் எழுப்போம். நாங்கள் என்ன சொல்லிட்டு இருக்கோம், அவர் வந்து வெஸ்ட் பெங்காலில் அவரோட அந்த பதவியை அத்துமீறி தான் நடந்துட்டார். அவர் ரூலிங் பார்ட்டியோட ரெப்ரசன்டேட்டிவாக கவர்னராக நடந்துக்கவே இல்லை. அத்துமீறி தான் நடந்துக்கிட்டார். அதுக்கு ஒரு ரிவார்டாக தான் அவரை வந்து வைஸ் பிரசிடென்ட் ஆக்கினாங்க. அவரை யாராவது குற்றம் சொன்னாங்கன்னா அப்போல்லாம் வந்து பிஜேபி என்ன சொல்லுவாங்க, அவர் வந்து ஒரு ஜாட், ஒரு பெருமைமிக்க ஜாட் வம்சத்தை சேர்ந்தவர், அவர் ஒரு விவசாயியோட மகன், அவரை போய் நீங்கள் இப்படியெல்லாம் பேசலாம் அப்படின்னு கேட்டுட்டு இருந்தவங்க ஏன் திடீர்னு என்ன ஆச்சு ஒரே நாள்ல அவரை நினைக்கிறாங்க. இல்ல அவங்க தான் நல்லவர் அவருன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. திடீர்னு ஒரே நாள்ல ஏன் அவர் நல்லவர்ல இருந்து இவ்வளவு மோசமான ஒரு ஆளாயிட்டாரு. அவர் வந்து ஹெல்த் ரீசனுக்காக ரிசைன் பண்றேன்னு சொன்னா கூட அவர் ஹெல்த் பத்தி விசாரிச்சு கூட யாரும் ட்வீட் போடல. பிரதமர் ட்வீட்டும் ரொம்ப தாமதமா வருது. அதனால ஒரு மர்மம் இருக்கு இல்லையா, அந்த மர்மம் வந்து ஸ்பெகுலேஷனுக்கு வந்து வகுக்குது இல்லையா. நிச்சயமா எல்லாரும் ஸ்பெகுலேட் பண்ற மாதிரி நாங்களும் அந்த கேள்விகள்லாம் ஆப்போசிஷனா எழுப்பிதானே ஆகணும். பிகாஸ் he resigned from a constitutional position. So the government owes an answer to the people of the country. Second highest position in the country, Sriram. இல்ல இன்னும் ஒரே ஒரு விஷயம் நீங்க பாருங்க. நான் சில பெயர்களை படிக்கிறேன். சத்யபால் மலிக், உர்ஜித் பட்டேல், அசோக் லவாசா, அரவிந்த் சுப்பிரமணியம், அருண் கோயல், அரவிந்த் பனகரியா, ரகுராம் ராஜன். இதுலேருந்து உங்களுக்கு என்ன, இந்த பேர்லேருந்து இந்த லிஸ்ட் ஆஃப் நேம்ஸ்லேருந்து என்ன தோணுது? பதவியிலேருந்து ஆர்பிஐ கவர்னர்ஸ், எக்கனாமிக் அட்வைசர், காஷ்மீர் கவர்னர், சத்யபால் மலிக். ஸோ இவங்களுக்கு ஒரு ஹிஸ்ட்ரி இருக்கு. இவங்களோட அந்த டைரக்டிவை வந்து எடுத்துட்டு செயல்படாட்டா அவங்க என்ன வேணா பண்ணுவாங்க. ஒரே நாளில் ரிசைன் பண்ண வச்சுருவாங்க எல்லாம். அது வந்து சத்யபால் மலிக் மாதிரி இவங்களோட ஒரு மிகப்பெரிய ஆதரவாளர், அவங்களுக்கு அதான் அந்த கதி தான் நடந்தது. உர்ஜித் பட்டேல்லாம் ஒரு பெரிய எக்கனாமிஸ்ட். அவர் வந்து ஆர்பிஐ கேஷ் டிரான்ஸ்ஃபர்ஸ் டு த கவர்மெண்ட் அதை அப்போஸ் பண்ணாரு அப்படிங்கிறதுனால அவர் ரிசைன் பண்ண வேண்டியதாச்சு. அசோக் லவாசா அவர் வந்து மாடல் கோட் ஆஃப் கான்டக்டை இந்த எலெக்ஷன் அப்போ வந்து பிரதமரும் சரி உள்துறை அமைச்சரும் சரி மீறி இருக்கிறாங்க கேம்பெயின்ஸ் போது அப்படின்னு அவர் வந்து அந்த ஓட்டிங் நடந்தது, எலெக்ஷன் கமிஷனுக்குள்ள ஓட்டிங் நடந்தது, அதில் அவர் வந்து அப்ஸ்டெயின் பண்ணிட்டாருன்னு நினைக்கிறேன். he didn't vote. ஸோ அதுக்காக அவர் வந்து பதவி விட வேண்டியதாக போயிடுச்சு. அவரோட ஃபேமிலிக்கு வந்து ஐடி ரெய்டெல்லாம் அவங்க ஃபேமிலி சந்திச்சாங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு பழிவாங்கும் தன்மையுடைய ஒரு அரசாங்கம் அவங்களோட நல்லதுக்கு தான் சொன்னார். யாரு நீங்க அரவிந்த் சுப்பிரமணியம்னு இருக்கார் இல்லையா, அவர் ஒரு மிகப்பெரிய எக்கனாமிஸ்ட். அவர் வந்து டிமானிட்டைசேஷனுக்கு அகேன்ஸ்டாக அவர் பேசினார். அதுவும் இல்லை, வெளியிலலாம் யாருமே பப்ளிக்காக பேசலை. இவங்க எல்லாருமே வந்து உள்ள அவங்களோட இன்டர்னல் டெலிபரேஷன்ஸ் நடந்தது இல்லையா, அப்போ பேசினதுக்கே இவங்களோட முடிவுகளுக்கு எதிராக இவங்களோட அந்த டைரக்டிவ், இவங்க ஒரு டைரக்ஷன் கொடுக்குறாங்க இல்லையா, 2 பேர் அவங்க சொல்கிறத தான் எல்லா கான்ஸ்டிடியூஷனல் அத்தாரிட்டிஸும் எல்லா சீனியர் பியூரோக்ராட்ஸும் கேட்கணும்னு நினைக்கிறாங்க இல்லையா, அதை கேட்காட்டா அவங்களுக்கு என்ன கதி ஆகும் அப்படிங்கிறதுக்கு இன்னொரு எக்ஸாம்பிள் தான் இன்னைக்கு ஜெகதீப் தன்கர். இன்ஸ்டிடியூஷனல் இன்டர்ஃபரன்ஸ் இல்ல, அரசு பொலிட்டிக்கல் கவர்மெண்ட்டுடைய இன்டர்ஃபரன்ஸுக்கு இது இன்னொரு கிளாசிக் ப்ரூஃப் அப்படிங்கிறாங்க. ஹரி,
வைஸ் பிரசிடென்ட் வந்து ரீசன்ஸ் சொல்லாமல் ரீசன்ஸ் நாட் டு பி டிக்ளேர்ட் அவர் ரிசைன் பண்ணிட்டு போயிருந்தாருன்னா நம்ம இங்கே என்ன உட்காந்து என்ன வேணால் ஸ்பெகுலேட் பண்ணலாம். இட் டசன்ட் ஆட் அப் ஹெல்த் ரீசன்ஸ். 1 செகண்ட். புனித் ராஜ்குமார் 46 வயசு, 46 year old, ஃபிட் கை, ஃபிட்னஸ் ஃப்ரீக், ஹெல்த் வைஸ் நோ ப்ராப்ளம். ஓவர் நைட் ஜிம்மில் போய் ஒரு 10 நிமிஷத்தில் did he not die? Did doctors would have said there is no health problem? எந்த டாக்டர் சர்டிஃபிகேட் கொடுத்துருப்பாங்க? என்ன ஆச்சு? 46 வயசு, ஃபிட்னஸ் ஃப்ரீக், செத்து போலையா ஜிம்ல சடனா did he not collapse? 76 வயசு. He has already had some reasons. இந்த கண்டிஷன்ஸ்லாம் இருக்கும்போது தான் சார் அவர் வந்து 12 நாளைக்கு முன்னாடி சொல்லிருக்காரு நான் ஃபுல் டென்யூர் கம்ப்ளீட் இதெல்லாம் பேசுறாங்களே. அம்பேத்கருக்கு எப்போ பாரத ரத்னா வந்தது? கான்ஸ்டிடியூஷன் புத்தகத்தை தூக்கிட்டு வந்து அப்பப்போ காட்டுவாங்களே, அதுக்கு இதுக்கு என்ன சம்பந்தம்? ஏன் வந்தது? இவங்க எந்த காலத்துல எப்படி ட்ரீட் பண்ணிருக்காங்க? PV நரசிம்மராவ் இவங்களோட சொந்த பார்ட்டி பிரைம் மினிஸ்டர், அவருடைய பாடியை உங்களுடைய பார்ட்டி ஆஃபீஸ் உள்ள வர வைக்காம, அவர் டெல்லியில கூட அவரை அடக்கம் பண்ண விடாம, அவர் ஹைதராபாத்ல திரும்ப அடக்கம் பண்ண கட்சி வந்து இன்னைக்கு ஜெகதீப் தன்கரை எப்படி ட்ரீட் பண்ணணும்னு சொல்றதா ரொம்ப சிரிப்பு வருது. எனக்கு நிஜமாவே சிரிப்பு வருது. இதே நரசிம்மராவ் அவர்களுக்கு பிரதமர் மோடி அவர்கள் இன்னைக்கு அங்க அவருக்கு டெல்லியில அவருக்கு வந்து இன்னைக்கு ஒரு நினைவிடம் மணிமண்டபம் கட்டியிருக்காரு. ஸோ எதிர்கட்சி ஆனாலும் யாரை எப்படி ட்ரீட் பண்ணுன்றத பிரதமருக்கோ பாஜகக்கோ RSSக்கோ தெரியும். தேசியவாதிகளா எந்த கட்சியில இருந்தாலும் பார்க்கக்கூடியவர்கள். சும்மா வந்து புத்தகத்தை வந்து பாக்கெட்ல போட்டு வந்து இங்க அப்பப்போ காமிச்சிட்டு அப்பப்போ இங்க சடனா பிரசிடென்ட்டுக்கு பவர் வரும், சடனா கவர்னருக்கு பவர் வரும், சடனா அவங்க எல்லாம் டம்மி. இந்த கேம் எல்லாம் சான்ஸே இல்ல. இதே ரகுராமராஜன் தான் போன் பேங்கிங்க பத்தி சொன்னாரு, அதையும் தைரியமா சொல்லுங்க. போன்ல கூப்பிட்டு எல்லாருக்கும் பணம் கொடுக்க சொன்னாருன்னு அவர் தானே சொன்னாரு, அதையும் சொல்லுங்களேன். நான் என்ன சொல்றேன், நீங்க சொல்ற மாதிரியே இருக்கலாங்க. அவருக்கு ஏதோ வேற ஏதோ ரீசன்ஸ் நாட் மீட்டிங் த ஐ, இங்கிலீஷ்லாம் நல்லா இருக்கும். ரீசன் டசன்ட் மீட் யூ ஐ, சம்திங் பிஹைண்ட் த கேமரா, இதெல்லாம் நல்லா இருக்கும். ஸ்ட்ரெயிட் அவே ஒரு வைஸ் பிரசிடென்ட் ஃபார் ஹிஸ் ஏஜ் சைட்டிங் ஹெல்த் ரீசன்ஸ், we need to accept and respect it. அவ்வளவுதான் எம் பாயிண்ட். ஸோ நீங்க அது வந்து பிரைம் மினிஸ்டருக்கு அட்வைஸ் பண்றது, நீங்க உங்களுடைய நரசிம்மராவ் நீங்க நினைவு வச்சுக்கோங்க. அம்பேத்கருக்கு 60 வருஷங்க, 50-40 வருஷத்துக்கு மேல ஆச்சு. திரு VP சிங் சப்போர்ட்டட் பை BJP வந்து ஒரு பாரத ரத்னா. ஆனா இந்த ஃபேமிலில பாரத ரத்னா ரெஸ்பெக்ட்னு வரும்போது இட் கேம் டு ராஜீவ் காந்தி பிஃபோர், it came to Indira Gandhi before, it came to every of their family before. But why not a man who wrote the constitution had to wait for 40 years to get a Bharat Ratna? அது யாருடைய கேள்வி? He is beyond all the respect. இதெல்லாம் நான் சொல்ல வேண்டிய விஷயம் இருக்கு. It is not. How is it relevant to this debate? It is relevant because நீங்க வேணுங்கிற போது வைஸ் பிரசிடென்ட்டுக்கு நீங்க ஸ்பெகுலேட் பண்றீங்கல்ல, உங்களுக்கான தகுதி அங்க இருக்கு இல்லன்றதான் என் பாயிண்ட். என்னைக்குமே இந்த கவர்மெண்ட் ஒரு வைஸ் பிரசிடென்ட் ஒரு எந்த லீடரா இருந்தாலும் எந்த அஃபீஷியலா இருந்தாலும் அவங்க போறாங்கன்னா அதுக்கு ஏதாவது ஒரு காரணம் சொல்வது நீங்க சொல்லுங்க, அது உங்க இஷ்டம். அன்லெஸ் இட் இஸ் ப்ரூவன். இங்க ஹார்சஸ் மவுத்ல இருந்து வந்திருக்கா அப்பதான் நம்ம எடுத்துக்க முடியும். அதர்வைஸ் யூ நீட் டு ரெஸ்பெக்ட் ஹிஸ் ஸ்டேட்மென்ட் தட் இஸ் ஹெல்த் இஸ் a problem. அவ்வளவுதான். ஃபேர்வெல் ஏன் இல்லங்க? we don't know. வெயிட் பண்ணுங்க, ஃபேர்வெல் நிச்சயமா ஏதாவது நடக்கும். அப்படி ஒன்றும் விட்டுற மாட்டாங்க. உங்களோட டைமிங்க்கும் உங்களுடைய எக்ஸ்பெக்டேஷன் கவர்மெண்ட் நடக்காது. கவர்மெண்ட் எப்போ நடக்குமோ அப்போ நடக்கும். அப்படியா? தேதி குறிச்சாச்சா? என்னங்க பெரிய ஹால் கிடைச்சிருக்காது. நீங்க சொல்லுங்க, பாரத் ரத்னா ஏங்க அம்பேத்கர் குடுக்கலன்னு சொல்லுங்க. மக்கள் கன்வின்ஸ் ஆறாங்களா பாருங்க. நரசிம்மராவ் ஏன் நீங்க டெல்லியில நீங்க கிரிமட்டோரியம் பண்ண உடனே மக்களுக்கு சொல்லுங்க, மக்கள் புரிஞ்சுப்பாங்க. ஏன் அவரை ஹைதராபாத்துக்கு எடுத்துன்னு போக சொன்னீங்கன்னு சொல்லுங்க. You don't even treat your own leader properly. Don't come and preach for us. Congress asked him. நரசிம்மராவ் அவமதிச்சீங்களேங்கிறது இப்ப என்ன டாபிக் பேசுறோமா? நீங்க क्वेश्चन பண்றீங்கங்க, நான் क्वेश्चन பண்ணாதானேங்க. நீங்க வந்து இஷ்டத்துக்கு உங்க பேசிட்டு போயிட்டீங்கல, பிரைம் மினிஸ்டர் இத பண்ணிட்டாரு, பிரைம் மினிஸ்டர் அத பண்ணிட்டாருன்னு. உங்க கட்சிக்கான பிரைம் மினிஸ்டர் நீங்க ஒழுங்கா பண்ணலன்றது என் பாயிண்ட்ங்க. அந்த பிரைம் மினிஸ்டருக்கு ஒரு மெமோரியல் கட்டினது இந்த பிரதமர் மோடிங்க. அதுக்கு பதில் சொல்லுங்க. டாக்டர் சுமந்த், இதுல என்ன வாய்ப்புகள் இருக்கும்னு நினைக்கிறீங்க? இதுக்கான காரணிகள் என்ன நினைக்கிறீங்க? நிறைய ஸ்பெகுலேட் பண்ணலாம், நிறைய தியரிஸ் இருக்கு. எது பிளாசிபிள் நினைக்கிறீங்க? காங்கிரஸ் பண்ணதை வந்து கவர் பண்ணிட்டோம். அடுத்தது அவுரங்கசீப் அந்த மாதிரி முகலாயர்கள் என்ன பண்ணாங்க, அங்க போய் கொஞ்ச நேரம் ஓட்டுனாக்கா இன்றைய டாபிக்கை பத்தி அவாய்ட் பண்ணிட்டு எங்க முகலாயர் பிரச்சனை தான். நம்ம அவுரங்கசீப் தான் உங்களுக்கு பிடிச்சிருக்கு, சுமந்த் ராமனுக்கு அவுரங்கசீப் பிடிக்கும்.
சுமந்த் ராமனுக்கு விஜயநகர ராஜா பிடிக்காது, சத்ரபதி சிவாஜி பிடிக்காது, சுமந்துக்கு அவுரங்கசீப் பிடிக்கும். கரெக்ட், ஐ அக்ரி. ரொம்ப சில்லியா இருக்கு சார். நீங்க வேற எங்கேயோ கொண்டு போறீங்க. நீங்க ஆட்டை கலக்கிறதுக்கு உங்க கன்வீனியன்ஸ்க்கு பேசுறீங்க. உங்க கன்வீனியன்ஸ்க்கு நீங்க பேசாதீங்க. உங்க கையை பாத்துக்கோங்க, மிச்சவங்கள பாசத்துக்கு முன்னாடின்றேன். அவ்வளவுதான். ரைட். ஹரி, பாட்டம் லைன் வெரி சிம்பிள். இவர் ஏன் ராஜினாமா செய்தார் என்பது அரசு விளக்க வேண்டும். இந்த அரசு விளக்குமா என்றால் விளக்காது. ஏர் இந்தியா விமானம் ஏன் கிராஷ் ஆச்சு அதை நாங்க விளக்க மாட்டோம். அதுக்கு பிறகு ஆபரேஷன் சிந்தூர்ல என்ன நடந்துச்சு அதை நாங்க சொல்ல மாட்டோம். அதுக்கப்புறம் இப்ப துணை ஜனாதிபதி ஏன் ராஜினாமா செஞ்சாரு அதை நாங்க சொல்ல மாட்டோம். சோ இதுல டிரான்ஸ்பரன்சி இல்லாத ஒரு சிச்சுவேஷன் இல்ல ஹரி. இது ஹெல்த் ரீசன். நீங்க பாருங்க, சீக்வன்ஸ் ஆஃப் ஈவெண்ட்ஸ்ங்கிறத வச்சுதான் இந்த ஹெல்த் ரீசன். ஒரு உதாரணத்துக்கு அவர் போய் ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் ஆயிருக்காரு, ஐசியூல இருக்காரு, ஒரு 6 நாள் 7 நாள் ஆகுது. அதுக்கு பிறகு ஒரு ராஜினாமா கடிதம் வந்தா யூ அண்டர்ஸ்டாண்ட் லாஜிக். நான் உட்காந்துக்கிட்டு நடத்திட்டு இருக்காரு செஷனை, அப்போ ஒரு வாரத்துக்கு ஷெட்யூல போட்டு சஸ்பிஷியஸா இருக்குங்கிறது நீங்க விளக்கிட்டீங்க. அரசு விளக்கணும்னு டெஃபினெட்லி என்ன காரணங்கள் இருக்குன்னு நினைக்கிறீங்க? வாட் குட் பி தி ரீசன்? உங்க எது பிளாசிபிள் தியரின்னு நினைக்கிறீங்க? இதுவரை நான் பார்த்த எந்த ரீசனும் எனக்கு ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு காரணமாக எனக்கு தோணவில்லை. ஒன்று, எதிர்கட்சி தலைவர்களை அவர் ரகசியமாக சந்தித்துக் கொண்டிருந்தார். இது என்னங்க ரகசியமா எப்படிங்க சந்திக்க முடியும்? ஹி இஸ் a protected man. அரசாங்கம் அவருக்கு செக்யூரிட்டி கொடுத்து பாதுகாப்பு கொடுத்து பார்த்துக்கிட்டு இருக்காங்க. எப்படி யாருக்கும் தெரியாம அவர் என்ன ஓடி ஒளிஞ்சு போய் எங்கேயோ எதிர்கட்சி தலைவரை பார்த்துட்டு வர முடியுமா? ஸோ அது டோட்டலி இட்ஸ் a juvenile thing. ரெண்டாவது, நேற்று ஏன் இந்த எதிர்கட்சிகள் கொண்டு வந்த அந்த தீர்மானத்தை அவர் ஏற்றுக்கொண்டார் 2 நாளைக்கு முன்னாடினா, அதுவும் ஒரு வேலிட் ரீசனாவே கிடையாது. ஏன்னா அரசாங்கம் எப்படியும் அதே ரெசல்யூஷன் அவங்க கொண்டு வரதா இருந்தாங்க. அதுக்கு முன்னாடி இவர் எதிர்கட்சி இதுனா அவர் மீது ஒரு கோபம் ஏற்படுத்துவதற்கு அது ஒரு காரணமாக இருக்கலாம். என்னுடைய பாயிண்ட் அதுவே கிடையாதுங்க. அவங்க 100 காரணங்களுக்காக ஜெகதீப் தங்கர் மீது கோபமாக இருந்திருக்கலாம். மை குவெஸ்டின் இஸ், எதற்கு இவர் உடனடியாக ராஜினாமா செய்ய சம்மதித்தார்? அதுதான் என்னுடைய கேள்வி. என்ன காரணத்துக்காக? பிராக்டிகல் பர்பஸஸ்ல பாருங்களேன். தமிழ்நாட்டில் இது உதாரணம் எடுத்துப்போம். திரு ஜெயக்குமார் தமிழ்நாடு சட்டமன்றத்துடைய சபாநாயகரா இருக்கிறார், திடீர்னு ராஜினாமா செய்யறார். பிகாஸ் அன்னைக்கு அந்த ஆளுங்கட்சி தலைமையுடைய பிளஷர் அந்த பதவிக்கு அவருக்கு இல்லை. இதுல ஒரு சின்ன டிஃபரன்ஸ் ஆஃப் இது நான் பார்க்கிறேன். ஆளுங்கட்சியினுடைய தொடர்ந்து திரு ஜெயக்குமார் தன்னுடைய கரியர்னுடைய இறுதி பகுதியில் அந்த காலகட்டத்தில் இல்லை. அதற்கு பிறகு பல ஆண்டு காலம் அமைச்சராக இருந்திருக்கிறார். சோ இன்று நீங்கள் தீவிர அரசியலில் ஈடுபட்டு கொண்டிருக்கிற ஒரு நபர் உங்களுடைய ஹைகமாண்டுக்கு கட்டுப்பட்டு செயல்படுவது வேறு. நீங்கள் 74 வயது, பல உடல் நில கோளாறுகள் பிரச்சனைகள் வைத்துக் கொண்டிருக்கிறீர்கள். இது நீங்க திருப்பி ஆக்டிவ் பாலிடிக்ஸ்ல நீங்க பிஜேபிக்கு கேம்பெயின் பண்ணி ஒரு அமைச்சராக போவதில்லை என்று திரு தங்கருக்கு தெரியாதா? அந்த காலகட்டத்தில் இவர் ஏன் இவ்வாறு ஒரு முடிவு எடுக்க வேண்டும்? நீங்க I am not at all questioning why he resigned. I am questioning why he agreed to resign. When he was told to resign, why he agreed? He would have been told. சந்தேகமே கிடையாது. நாளைக்கு அரசு ரூலிங் பார்ட்டி அவர் மேல நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டு வருது, ஒரு ரிமூவல் மோஷன் கொண்டு வருதுன்னா அது ஒரு எம்பாரஸ்மென்ட்ல அந்த எம்பாரஸ்மென்ட் தவிர்க்கிறதுக்காக ஹரி ரூலிங் பார்ட்டி அதை விட எம்பாரஸ்மென்ட் இருங்க. இந்த இம்பீச்மென்ட் மோஷன் வந்தா எம்பாரஸ்மென்ட் யாருக்குன்னா ரூலிங் பார்ட்டிக்கு தான் அதிகம், ஜெகதீப் தங்கருக்கு இல்ல. ஜெகதீப் தங்கர் அவர் தவிர்க்க பார்த்திருக்கலாம். சரி, இது ஒத்து வராது. ஹரி முட்டிக்கிட்டே தான் இருக்கும். எவ்வளவு விஷயங்கள் வெளியே வந்திருக்கும் அந்த டைம்ல. அது யாருக்கு பாதிப்பு ஏற்பட்டிருக்கும்? ஜங்கரை விட அரசாங்கத்துக்கு தானே அது அசிங்கம். அதை அரசாங்கம் என்ன காரணம் இருந்தாலும் அதை தவிர்க்க வேண்டும் என்றுதான் அரசாங்கம் எண்ணும். இந்திய சரித்திரத்திலேயே வரலாற்றிலேயே நடக்காத ஒரு நிகழ்வு ஒரு துணை ஜனாதிபதியை இம்பீச் செய்வது. இது வரைக்கும் நடந்ததே கிடையாது. அதை நடக்கும் வகையில் அவர்கள் கொண்டு வந்தால் அரசாங்கத்துக்கு தான் அது அசிங்கம். தங்கரை விட தங்கர் ஒரு தனி மனிதன். இந்த அரசாங்கம் அவங்க கொண்டு வந்த ஒரு ஆளு அவர் ஓவரா அவங்களுக்கு ஆதரவு தெரிவித்திருக்கிறாருங்கிறது தான் அவங்க மீது இருக்கிற அவர் மீது இருந்த குற்றச்சாட்டு. திடீர்னு ஒரு நாள் எந்த காரணம் கொடுக்காம அவர் ராஜினாமா பண்றாருன்னா
அட்லீஸ்ட் எந்த பிலீவபிள் காரணம். அதனால there are more questions than answers அப்படிங்கறீங்க. அது ஒரு நிமிஷம் ஹரி, the key question எல்லாரும் கேட்க வேண்டிய கேள்வி, எந்த அழுத்தத்துக்காக பயந்து அவர் ராஜினாமா கடிதத்தை கொடுத்து இருக்கிறார்? அதுதான் பாட்டம் லைன். ஓகே, திரு ஸ்ரீராம் சேஷாத்ரி, அடுத்த முக்கிய கேள்வி, அடுத்த துணை குடியரசுத் தலைவர் எப்படிப்பட்ட துணை குடியரசுத் தலைவர் வருவார்? இல்ல பீகார் தேர்தல் வருது, நிதிஷ்குமாரை எலிவேட் பண்ணுங்கிறதுக்காக இவர் விலகி இருக்காருங்கிற ஒரு தியரியும் இருக்கு. இதை வாய்ப்பா பயன்படுத்தி பீகார்ல இருந்து ஒருத்தங்களை கொண்டு வருவாங்கங்கிற தியரி இருக்கு. who could be அந்த ஒரு நெக்ஸ்ட் வைஸ் பிரசிடென்ஷியல் கேண்டிடேட்டோட ப்ரொஃபைல் என்னவாக இருக்கும்? தேர்தல் கணக்கு இருக்குமா? இவர் ஒரு பேக்வர்ட் கிளாஸை சேர்ந்தவர், ஒரு ஜாட்டை சேர்ந்தவர், அவர் வந்து ஒரு விவசாய மகன்கிறதுனால அந்த ப்ரொஃபைலை மேட்ச் பண்ற மாதிரி இருக்குமா? உங்க வியூ என்ன? சார், என்னை பொறுத்த வரைக்கும் ஹரி, இந்த எலக்டோரல் இதுக்கு பேக்வேர்டு எடுத்துட்டு வரணும், அந்த மாதிரி ஏற்கனவே பண்ணிட்டாங்க. அதெல்லாம் அந்த மாதிரியான ஒரு காஸ்ட் ஈக்குவேஷன்ஸ்ல வந்து பார்க்க வேணும்னா அந்த மாதிரி பண்ணிட்டாங்க. ஒரு அது கௌரவிச்சிருக்காங்க. ஒரு ஷெட்யூல் ட்ரைப்ல இருந்து நம்ம திரௌபதி முர்மு அவர்களை பிரசிடென்ட் ஆக்கியாகவும், ராம்நாத் கோவிந்த் அவர்களை அந்த மாதிரியான சமூகத்துல இருந்து வந்து பிரசிடென்ட் ஆக்கினதெல்லாம் பண்ணியிருக்காங்க. அப்பார்ட் ஃப்ரம் தட் எல்லாருமே வந்து அக்கம்ப்ளிஷ்ட் பீப்புள் ஆல்சோ. இட் இஸ் நாட் லைக் அவங்களை ஒன்றும் அப்படியே ஒரு நம்ம வீட்டுல வேலை செஞ்சுட்டு இருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆக்கக்கூடிய விஷயங்கள் கிடையாது. பட் have there been assertive personalities? ராம்நாத் கோவிந்தோ, திரௌபதி முர்மு, இப்போ நீங்க பிரணாப் முகர்ஜி இருக்கும்போது பார்த்தோம், அந்த ஒரு பிரசிடென்சிக்கு ஒரு கேரக்டர் கொடுத்தார், அதில் ஒரு அட்டானமி எடுத்துக்கிட்டார், நிறைய அவர் சொந்தமாக லைன் எடுத்தார். அந்த மாதிரி இவங்க வந்து அதுக்கு ஒரு அந்த ஒரு இன்ஸ்டிடியூஷனல் அட்டானமியை எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்கிறாங்களா? Far better than some of the presidents that we have had, rubber stamp presidents. I don't want to name, and then அந்த ஒரு இடத்துல இருக்கக்கூடிய ஒரு மாட்சிமையை குறைக்கிறதுக்கு நான் வந்து விரும்பல, ஒரு பேர் எடுத்துட்டு வந்து. ஆனால் ராம்நாத் கோவிந்த் அவர்களோ இல்ல திரௌபதி முர்மு அவர்களோ வந்து அசர்ட்டிவான வித்தின் தேர் கான்ஸ்டிடியூஷனல் ரைட்ஸ் அவங்க செய்ய வேண்டியதை செய்து தான் இருக்காங்க. அப்படின்னு பார்க்க போனா ஈவன் பிரணாப் முகர்ஜி அவர்களே கூட மோடி அவர்கள் அரசு அமைச்ச பிற்பாடு அவர் பிரசிடென்டா இருந்திருக்கார் 2014 அப்புறமும். இந்த அரசு தான் அவருக்கு பாரத ரத்னா கொடுத்ததுங்கிறத பார்த்தோம். இந்த அரசு தான் பாரத ரத்னா கொடுத்து கௌரவிச்சதுனால இல்ல, வென் டிமானிட்டைசேஷன் வந்த போதும் சரி, ஒரு ஜிஎஸ்டி லான்ச் பண்ணும் போதும் அவர் இந்த அரசாங்கத்தை பிரைஸ் பண்ணியிருக்கார். அதனால வந்து ஒரு கட்சியை கடந்து அவர் வந்து ஒரு ஜனாதிபதியாக இருந்திருக்கார். ஈவன் ராம்நாத் கோவிந்த் அவர்களோ இல்லைன்னா திரௌபதி முர்மு அவர்களோ வந்து ஒரு அப்படியே வந்து அரசுக்கு அடங்கி போய் ரப்பர் ஸ்டாம்ப் பிரசிடென்டாக இருந்ததாக ஒரு இது இல்லை. ஆனா அதுக்கு முன்னாடி எனக்கு நீங்க கேட்டீங்கன்னா நான் வந்து இன்சிடென்ட் சொல்ல முடியும். ஆனா இன்சிடென்ட் 1 by 1 சொல்ல முடியும் என்னால. எப்படி வந்து இவர்கள் வந்து ஒரு எப்படிப்பட்ட ஜனாதிபதிகளை காங்கிரஸ் அரசாங்கம் எடுத்துட்டு வந்தது அப்படிலாம் நிறைய பேச முடியும். அது இப்போதைக்கு அவாய்ட் பண்றது ஒரு நம்ம வந்து ஒரு அந்த டீசன்சி கருதி அவாய்ட் பண்ணது ஒரு நல்லதா இருக்கும் நான் நினைக்கிறேன். என்னை பொறுத்த வரைக்கும் நீங்க சொன்னீங்கல்ல ராம்நாத் கோவிந்த், திரௌபதி அவங்க எல்லாம் அசர்ட்டிவா பண்ணிருக்காங்க, ஒரு 4-5 எக்ஸாம்பிள் கொடுங்களேன். எக்ஸாம்பிள் இல்ல, நான் என்ன சொல்றேன், அவங்க வந்து உங்களுக்கு அரசாங்கத்துக்கு ஆதரவாக ஒண்டிதான் பண்ணிருக்காங்க, ரப்பர் ஸ்டாம்பா இருந்திருக்காங்கன்னு நீங்க சொல்லுங்க. என்ன செக் வச்சிருக்காங்க? இல்ல ஹரி, அவர் சொல்ற ஒரு பாயிண்ட் இருக்கு. ஹரி, இல்ல எதுக்கு செக் இல்ல பாயிண்ட் இருக்கு. என்ன பாயிண்ட் டாக்டர்? அது என்ன பாயிண்ட்னா, ரப்பர் ஸ்டாம்ப்னா அட்லீஸ்ட் அந்த இம்ப்ரெஷன் ஆவது விழும். ரப்பர் ஸ்டாம்பா இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க, அட்லீஸ்ட் அந்த சாப்பா விழும் இல்ல, அது கண்ணுக்கு தெரியும்ல. இங்க அது கண்ணு கூட தெரியல பாருங்க. சோ அதனால டெக்னிக்கலி don't insult the office of the president. I am not insulting, I am pointing it out. Ask him to give me 3-4 places where they have sent back bills to government. Why should they? அதுதான் கேக்குறேன் சார். இது என்னன்னா, இது சுமந்த் ராமனுக்கோ இல்ல ஹரி உங்களுக்கோ அரசாங்கம் செய்வது எல்லாமே சரி, அரசாங்கத்தால் தவறே செய்ய முடியாது, அவர்கள் செய்வது எல்லாமே சரி அப்படின்னு சொல்றதுதான் ரப்பர் ஸ்டாம்புங்கிறது. அவங்க என்ன ஆக்டிவிஸ்டா இருக்கணுமா? இல்ல அதுதான் சொல்றேன். ஆக்டிவ் இல்ல இது என்னன்னா, பாஜக ஆட்சியில இருக்கும்போது ஒண்டி பிரசிடென்ட் எல்லாரும் ஆக்டிவிஸ்டா இருக்கணும், மற்ற கட்சிகள் ஆட்சியில இருக்கும்போது வேற விதமா இருக்கணும். இது என்ன எதிர்பார்ப்பு? இது வந்து இது ஒரு அந்த ஒரு மனநிலையே வந்து ஒரு காங்கிரஸ் ஆட்சி காலத்தில் பிரதிபா பாட்டீல் போன்ற ஒரு ஜனாதிபதி இருந்தார். அவர் மீது வைக்கப்படுற கிரிட்டிசிசம் வெரி வேலிட், அதுல மாற்று கருத்தே கிடையாது. அவர்கள் வந்து நியமிக்கப்பட்டிருக்கணுமான்னா இல்லை, அதுதான் என்னுடைய கருத்து. ஆனால் அதற்காக ஒரு சங்கர் தயாள் சர்மா போன்ற ஸ்டேச்சர் இருக்கக்கூடிய நபர்களோ, ஈவன் ஒரு ஆர் வெங்கட்ராமன் போன்றவர்களோ பலர்
ஒரு உயர்ந்த அந்த ஜனாதிபதி பொறுப்புக்கு களங்கம் விளைவிக்காமல் நடந்து கொண்டார்கள் பெரும்பாலான அக்கேஷன்ல. டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம். ஸோ இதெல்லாம் வந்து நம்ம வந்து ஒரு ஒரு ஜெனரலைஸ் பண்ணி அப்படி பேசுறதுங்கிறது தப்பு. இவர்கள் இந்த 2 நபர்களும் பெரும் அளவில் அரசுக்கு எதிராக நான் சொல்லல, ஒரு அரசை ஒரு கேள்வி கேட்டிருக்கிறார்கள் என்ற கூட சரித்திரம் கிடையாது இந்த 2 ஜனாதிபதிகளை பொறுத்தவரை. ஓகே ஃபைன், லெட் மீ டேக் மை டைம் பேக். ஓகே, பிரசிடென்ட் என்பவர்கள் ஒரு ஆக்டிவிஸ்டாக 4 பில்லை திருப்பி அமைச்சிருந்தா உடனே கைத்தட்டக்கூடிய அந்த மனநிலையே என்ன பொறுத்த வரைக்கும் அது கான்ஸ்டிடியூஷனுக்கு அகெயின்ஸ்டாக அவர்கள் ஏதாவது செய்திருக்காங்களா இந்த அரசாங்கத்துக்காக? லெட்ஸ் லிஸ்ட் டவுன் தட் and then we'll have a healthy debate. கவர்னரா இருந்தபோது என்ன பண்ணாரு? பண்ணலாமா மேடம்? இல்ல வர கவர்னரா இருக்கும்போது கான்ஸ்டிடியூஷன்ல அகெயின்ஸ்டா பண்ணி இருந்தாருன்னு சொல்லிட்டு ஏன் நீங்க எல்லாம் அப்படியே சும்மா இருந்துருவீங்களான்னு? உடனே கோர்ட்டுக்கு போய் நிக்க மாட்டீங்க? ஒரு சுப்ரீம் கோர்ட்ல போயிட்டு நிக்க மாட்டீங்க? எந்த கேஸ்ல வந்து சுப்ரீம் கோர்ட் வந்து அவருக்கு அகைன்ஸ்டா வந்து சொல்லி இருக்காங்க that you know he was against the constitution? சும்மா உடனே இல்ல சார், இல்ல கவர்னர்ஸ்க்கு எதிரா, கவர்னருடைய குபர்னேட்டோரியல் அத்தாரிட்டிக்கு எதிரா சுப்ரீம் கோர்ட் எவ்வளவு குட்டு வச்சிருக்கு? தமிழ்நாடு கவர்னர் உட்பட, பஞ்சாப் கவர்னர் உட்பட. அதே கேஸ் தான் என்ன வச்சுக்கோங்க, அதனுடைய கிளாரிட்டி ஆஃப் கான்ஸ்டிடியூஷனல் ப்ரொவிஷன்ஸ் தான் இப்ப கொடுத்துட்டு இருக்காங்க. இப்போ அதுதான் பிரசிடென்ஷியல் ரெஃபரன்ஸ்ல இருக்கு, ரைட்? ஆர்டிகல் 200 and 201 உடைய பவர்ஸ்ல வந்து does the Supreme Court 2-member bench have the authority to direct or explain the constitution? இது வந்து அதுவே நம்ம வந்து டிபேட் பண்ணிருக்கோம். நான் மேபி இந்த சேனல்ல டிபேட் பண்ணாம இருந்திருப்போம். பிகாஸ் நம்ம வந்து இந்த அரசாங்கத்துக்கு தமிழ்நாடு கவர்மெண்ட்டுக்கு சாதகமா இருக்குன்றதால டிபேட் பண்ணாம இருந்திருப்போம். I'm just saying it is not given due weightage in Tamil Nadu, whether you like it or not, Hari. But I'm saying ஒரு பிரசிடென்டா இருப்பவர் ஒரு 4 பில்ல திருப்பி அனுப்பணும் ஒரு அரசாங்கம். அப்படின்னா பிரணாப் முகர்ஜி கூட தான் 4 பில்ல திருப்பி அனுப்பல பிஜேபி அரசாங்கம் வந்த பிற்பாடு. இன்ஃபேக்ட் அவர் வந்து இந்த டிமானிடைசேஷனையும் ஜிஎஸ்டியும் தூக்கி பிடிச்சார். அப்ப அவருடைய என்ன ஆறாரு? அதனாலதான் பிரணாப் முகர்ஜி பிடிக்காம போச்சு ஸ்ரீராம். தூக்கி பிடிக்கிறது ரைட். கரெக்ட். அதனாலதான் காங்கிரஸ்க்கு ஏன்னா தூக்கி பிடிச்சாருன்னா அவர் வந்து he understands the importance of it. Exactly. Politics பண்ணல அவர். அதனோட இம்பார்ட்டன்ஸ் புரிஞ்சிட்டு அதுக்கு ஏத்த மாதிரி அவர் வந்து சாதகமாக உயிர் இழந்தாங்கல்ல, அவங்க கிட்ட போய் சொல்லுங்க. இதெல்லாம் டிமானிடைசேஷன்ல அவங்கள்ட்ட வீட்டுல இருக்கிற 100 ரூபாயோ 500 ரூபாயோ 1000 ரூபாயோ மாத்திரத்துக்காக கியூல நின்னு உயிர் இழந்தாங்கல்ல, அவங்கள்ட்ட போய் சொல்லுங்க. ராகுல் காந்தியோட தான் கியூல நின்னார். சொல்லுங்க. அது போயிட்டு 5 பேர் சாவ விட்டீங்களே, அவங்க கிட்ட போய் அவங்க வீட்ல போய் கேளுங்க. ராமச்சந்திரன் அவர்களே, ராகுல் காந்தி கூட 4000 ரூபாய் போய் கியூல நின்னு மாத்தினாரு. அத சொல்லுங்களே, எவ்வளவு பெரிய கைத்தட்டி விசில் அடிக்கலாமே. அப்படியே பயங்கர பிளேயிங் டு தி கேலரி. ஓகே, என்ன அந்த டிபேட் நம்ம தனியா பேசலாம். ஆனால் அப்ப என்ன சொல்றாங்க, பிரணாப் முகர்ஜி அவர்களையும் பேசினதையும் அவர்கள் காங்கிரஸ்ல அது ஒப்புக்கொள்ள முடியாததா இருக்கா? அப்ப அவங்க காங்கிரஸ் டைம் இல்ல, ஒரு மாட்சிமைக்காக பேசப்படுகிறது. ஒரு வைஸ் பிரசிடென்ட் கேண்டிடேட்ன்றது வந்து இட் இஸ் கோயிங் டு பி a BJP's candidate. இப்போதைக்கு வரைக்கும் நிதிஷ் குமார வந்து இப்போதைக்கு தொட மாட்டாங்க. ஏன்னா எலெக்ஷன் வரைக்கும் இப்பயே நீங்க மூவ் பண்ணிட்டீங்கன்னா இட் இஸ் கோயிங் டு பி detrimental for the election. மனோஜ் சின்ஹா என்ன பொறுத்த வரைக்கும் இஸ் a front runner தோணுது எனக்கு. ஓகே, லெட்ஸ் வெயிட் அண்ட் see. இந்த நிகழ்ச்சியில் பங்குண்ட விருந்தினர்கள் எல்லாருக்கும் நன்றி. நேரம் இல்லை, வணக்கம்.